சுமலதா விஜயகாந்த் இன்னைக்கு பிரஸ் மீட்ல தன் கட்சிக்காரராலேயே அசிங்கப்படுத்தப்பட்டார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது அதிமுகவுடன் கூட்டணி உண்டா அப்படின்னு கேட்டதுக்கு வழவழா குழவடான்னு பதில் சொன்னாங்க. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சா அந்த அணியில தேமுதிக இருக்குமான்னு கேட்டதுக்கும் இப்போ பிப்ரவரி தானே ஆயிருக்கு, இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, அடுத்த பிப்ரவரிக்குள்ளதான் இந்த கூட்டணி எல்லாம் முடிவாகும் அப்படின்னு வழவழா குழவடான்னு பேசிட்டு இருந்த பிரேமலதா திடீர்னு அங்க இருந்த உண்மையான விஜயகாந்த் விசுவாசியான ஒரு தொண்டர் அதிமுகவோடலாம் கூட்டணி வேண்டாம், இந்த பிளான கைவிட்டுருங்க அப்படின்னு கத்துனாரு. இது கட்சியினரிடையே ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்திருச்சு. அதிமுகவின் தலைவர் ஜெயலலிதா எப்படி விஜயகாந்த கூட வச்சுக்கிட்டே கழுத்தறுத்தாரு அப்படிங்கறது அரசியல் வட்டாரத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். 2021 தேர்தல்ல கூட எடப்பாடி பழனிசாமி தேமுதிகன்னு ஒரு கட்சி இருக்குன்னு அவங்கள மதிக்கவே இல்லை. 2024 மெகா கூட்டணி சொல்லிட்டு வேற கட்சியே வராதுனால வேற வழி இல்லாம தேமுதிகவை கூட சேர்த்துக்கிட்டாரு. அதனால அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம் என்ற அந்த தொண்டர் சொன்னதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, எந்த அளவுக்கு விஜயகாந்த் மீது பற்று இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.